சிறுபான்மை இனங்களை ஒன்றுமில்லாமலாக்கி இந்தி பேரினவாதத்தின் ஏவல் குழுக்களாக மற்ற இனங்களை மாற்றுவது என்பதுதான் இந்திய ஏகாதிபத்திய அரசினுடைய அரசியல்வாதிகளுடைய கருத்து. காங்கிரஸ் தலைமை கருத்தும் அதுதான், பாஜக தலைமையின் கருத்து அதுதான், பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய கட்சிகள் மாநில கட்சியாக கூட இருக்கலாம், அவங்க கருத்தும் அதுதான். இந்திய டெல்லி அரசுக்கு இந்திய ஏகாதிபத்திய அரசுக்கு ஓரளவு சமமாகவோ அல்லது ஓரளவு உரிமை உள்ளதாகவோ இன்னும் சில அரசுகள் இருக்கக்கூடாது. இந்தி இருக்க வேண்டும், சமஸ்கிருதம் இருக்க வேண்டும், இந்திக்காரன் மேலாதிக்கம் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்திய தேசியம். அதற்கு ஆபத்தாக அதுக்கு இடையூறான ஜம்மு காஷ்மீர் இருக்கிறது, தமிழ்நாடு இருக்கிறது, எத்தனை மாநிலங்கள் இருக்கின்றன. ஒவ்வொன்றாக கை வைப்பார்கள், கை வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். இப்ப நமக்கு மட்டும் என்ன உரிமை இருக்கு? கல்வி உரிமை, வேளாண் உரிமை எல்லாம் பறி போயிடுச்சு. இந்தியா விடுதலை பெற்ற போது இருந்த உரிமைகள் எல்லாம் பறி போயிடுச்சு. நடைமுறையில் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் ஒன்றிய பிரதேசங்களாகத்தான் வைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு மருத்துவக் கல்லூரியில் மாணவர் சேர்க்கக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கிறதா? 1வது பாடத்தை